Hi friends, this is Nandini. Welcome to my channel Cook with Akhil. இன்னைக்கு நம்ம சேனல்ல மஷ்ரூம் மசாலா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ மஷ்ரூம் மசாலா பண்றதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா இதில் கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளியை சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம நல்லா இதை கொதிக்கி விட்டுறலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 200 கிராம் காளானை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் இதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ மசாலா பொருட்களோட சேர்த்து காளான் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரு கிளறிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். காளானை எப்போவுமே ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. 5லேருந்து 8 நிமிஷமே இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம மூடி எடுத்துட்டு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவில் இருக்க எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சிருச்சு. காளானும் வந்து கரெக்டாக குக் ஆகி வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் மசாலா ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.